இந்த வருடம் வழக்கத்தை விட அதிகமாக வெயில் தாக்குதல் அதிகமாக இருக்குது. 100 டிகிரிக்கு மேலே 108 டிகிரி வரைக்கும்லாம் நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. இப்போ இது அதிகமாக பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க, வயதானவர்களை பாதிக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வயதானவர்கள் வெயில் அதிகமாக இருக்கிற மதிய நேரத்தில் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே நிழலில் இருந்தால் நல்லது. அப்புறம் எல்லோரும் ஒரு 2லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் தினமும் தண்ணி குடித்தா நல்லது. அப்புறம் இப்போ காட்டன் துணி, பருத்தி ஆடைகளை வெயில் நேரத்தில் போட்டுக்கணும். அப்புறம் இந்த வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த கட்டிட தொழிலாளிகள் அந்த மாதிரி வெயிலில் வேலை செய்கிறவங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நேரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். சாயந்தரம் கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்யலாம். மதிய நேரத்தில் வேலை செய்யாமல் அதிகமாக இந்த வெயிலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது வெயிலில் அதிகமாக இருக்குதுன்னு மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்னா முதல்ல தலை சுற்றுற மாதிரி, கண் இருட்டிட்டு வர மாதிரி இருக்கும். தண்ணி தாகம் எடுத்து நாக்கு வறண்டு போய் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, அவங்கள ஒரு ஈர துணியில் துடைக்கிறது, அவங்க மேலே கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி இல்லாட்டி நார்மல் வாட்டர் வச்சு அந்த சர்ஃபேஸ் கூலிங் சொல்லிவிட்டு வெயிலை குறைக்கிறது. அப்புறம் அங்கே தண்ணி இருந்ததுன்னா தண்ணி குடிக்க சொல்லலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸில் உப்பு சர்க்கரை போட்டு குடிக்க சொல்லலாம். இளநீ குடிக்க சொல்லலாம். மோரில் உப்பு போட்டு குடிக்க சொல்லலாம். கஞ்சி இருந்தால் உப்பு போட்டு குடிக்க சொல்லலாம். அவங்களால மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பெரிய பாதிப்பு இருக்காது. மயக்கம் போட்டவங்களை அப்படியே நம்ம மருத்துவமனைக்கு 1/2 மணி நேரம் கழித்து கொண்டு போனோன்னா, அந்த நேரத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் மூலமாக மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த முன்னாடியே பாதுகாத்துக்கணும். இப்போ வெயில் இப்போ அடுத்த மாதத்தில் ஜூன் மாதங்களில் குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக வெயில் நேரத்தில் வெளியே போகாமல் இருக்கிறது, அதிக தண்ணி குடிக்கிறது, அப்படி தலை சுற்றல் அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, மருத்துவமனைக்கு கொண்டு போகிறது, இது மாதிரிலாம் செஞ்சோன்னா இதன் மூலமாக உயிர் பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பாதுகாக்க முடியும்.